ஹாய் ஹலோ வெல்லூருக்கும் வணக்கம். இன்னைக்கு நாம திருமலா திருப்பதி இன்ஃபோ பை KHM சேனல்ல திருமலை மற்றும் திருப்பதி பற்றிய இன்றைய தரிசன தகவல்கள், ஆகஸ்ட் மாதத்திற்கான தரிசன டிக்கெட் புக்கிங் பற்றி டிடிடி கொடுத்திருக்கக்கூடிய அப்டேட் மற்றும் டிடிடி கொடுத்திருக்கக்கூடிய மிக முக்கியமான மற்றும் ஒரு அப்டேட் பற்றிய தகவல்களை பார்க்கலாம். ஆகஸ்ட் மாதத்திற்கான ஸ்ரீனிவாச திவ்ய அனுகிரக விசேஷ ஹோமம் டிக்கெட்ஸ் புக்கிங் இன்று காலையில் 10 மணிக்கு ஓப்பன் ஆச்சு. இந்த ஸ்ரீனிவாச திவ்ய அனுகிரக விசேஷ ஹோமம் டிக்கெட்ஸ் ஆன்லைன்ல ஒரு நாளுக்கு 150 டிக்கெட்டுகள் இஷ்யூ பண்ணுவாங்க. ஆஃப்லைன்ல தினமுமே ஒரு நாளுக்கு 50 டிக்கெட்டுகள் இஷ்யூ பண்ணுவாங்க. ஆனால் இன்று காலையில் 10 மணிக்கு இந்த தரிசன டிக்கெட் புக்கிங் ஓபன் ஆன சமயத்தில் ஒரு நாளுக்கு 150 டிக்கெட்டுகளுக்கு பதிலாக 200 டிக்கெட்டுகள் கொடுத்திருந்தாங்க. இதை பார்த்ததுமே பக்தர்கள் எல்லாருக்குமே மகிழ்ச்சியாக இருந்தது. இந்த டிக்கெட் புக்கிங் கம்ப்ளீட் ஆன பிறகு டிடிடி இதனை பற்றி ஒரு முக்கியமான அப்டேட் கொடுத்திருந்தாங்க. ஆகஸ்ட் 1ஆம் தேதி தொடங்கி ஸ்ரீனிவாச திவ்ய அனுகிரக விசேஷ ஹோமம் டிக்கெட்ஸ் ஆஃப்லைன்ல கிடைக்காது என்றும், ஆஃப்லைன்ல கொடுக்கப்பட்டு இருந்த 50 தரிசன டிக்கெட்டுகளும் இனி ஆன்லைன்லேயே சேர்த்து கொடுக்க போறதாகவும் தெரிவிச்சிருந்தாங்க. அதனால தான் இன்னைக்கு காலையில் 10 மணிக்கு புக்கிங் ஓபன் ஆனப்போ ஆகஸ்ட் மாதத்திற்கு ஒரு நாளுக்கு 150 தரிசன டிக்கெட்டுகளுக்கு பதிலாக 200 தரிசன டிக்கெட்டுகள் புக்கிங் ஓபன் ஆகி இருந்துச்சு. இந்த ஹோமம் டிக்கெட்ஸ் ஆன்லைன்ல மிக குறைவான எண்ணிக்கையில கொடுக்குறீங்க, இந்த எண்ணிக்கையை கொஞ்சம் அதிகரிக்க சொல்லி பக்தர்கள் தொடர்ந்து டிடிடி கிட்ட கோரிக்கை வைத்துக் கொண்டிருந்த காரணத்தினால அவங்களுடைய கோரிக்கையை ஏற்று இந்த மாற்றம் செய்யப்பட்டுள்ளதாக டிடிடி இன்னைக்கு அறிவிச்சிருக்காங்க. ஸோ ஞாபகம் வச்சுக்கோங்க, ஆகஸ்ட் 1ஆம் தேதி தொடங்கி ஸ்ரீனிவாச திவ்ய அனுகிரக விசேஷ ஹோமம் டிக்கெட்ஸ் ஆஃப்லைன்ல கிடைக்காது. இனி இந்த தரிசன டிக்கெட்டுகள் ஆன்லைன் மூலமாக மட்டும்தான் நம்ம புக் பண்ண முடியும். அடுத்து ஆகஸ்ட் மாதத்திற்கான மற்றும் ஒரு தரிசன டிக்கெட் பற்றி டிடிடி முக்கியமான அப்டேட் கொடுத்திருக்காங்க. இன்னைக்கு காலையில் 10 மணிக்கு ஆகஸ்ட் மாதத்திற்கான டிடிடி லோக்கல் டெம்பிள்ஸ் ஆர்ஜித சேவா டிக்கெட்ஸ் புக்கிங் ஓபன் ஆனது. இந்த டிக்கெட்ஸோடு சேர்த்து திருச்சானூர் பத்மாவதி தாயார் கோவிலில் நடக்கக்கூடிய வரலட்சுமி விரத தரிசன டிக்கெட்டும் புக்கிங் ஓபன் ஆகும் என்று பக்தர்கள் எதிர்பார்த்த நிலையில புக்கிங் ஓபன் ஆன சமயத்தில் வரலட்சுமி விரதத்திற்கான தரிசன டிக்கெட் புக்கிங் ஓபன் ஆகாமல் தான் இருந்தது. இப்போ இதனை பற்றி டிடிடி ஒரு முக்கியமான அப்டேட் கொடுத்திருக்காங்க. வரலட்சுமி விரத பூஜை ஆகஸ்ட் 8ஆம் தேதி கடைபிடிக்கப்படுது. திருச்சானூர் பத்மாவதி தாயார் கோவிலில் நடக்கக்கூடிய இந்த வரலட்சுமி விரதத்திற்கான சேவா தரிசன டிக்கெட்டுகள் புக்கிங் வரக்கூடிய ஜூலை 31ஆம் தேதி காலையில் 10 மணிக்கு ஓபன் ஆகுது. இந்த சேவா டிக்கெட்டை நாம புக் செய்தால் ஆகஸ்ட் 8ஆம் தேதி திருச்சானூர் பத்மாவதி தாயார் கோவிலை ஒட்டி இருக்கக்கூடிய ஆஸ்தான மண்டபத்தில் நடக்கக்கூடிய வரலட்சுமி விரத பூஜையில் நாம பார்ட்டிசிபேட் பண்ணி முடித்த பிறகு மூலவர் தாயாரை தரிசனம் பார்க்கறதுக்கு அலோ பண்ணுவாங்க. இந்த சேவா காலை 10 மணி தொடங்கி மதியம் 12 மணி வரை ஆகஸ்ட் 8ஆம் தேதி நடக்கும். இதற்கு 150 டிக்கெட்டுகள் இஷ்யூ பண்ணுவாங்க. ஒரு டிக்கெட்டினுடைய காஸ்ட் 1000 ரூபாய். இது கப்பல் டிக்கெட். ஸோ ஒரு டிக்கெட் நம்ம புக் செய்தாலே 2 பேர் சேவாவையும் அட்டன் செஞ்சுட்டு சேவா முடித்த உடனே மூலவர் பத்மாவதி தாயார் தரிசனமும் பார்த்துட்டு வரலாம். இந்த டிக்கெட்ஸ் தேவைப்படக்கூடியவங்க ஜூலை 31ஆம் தேதி காலையில் 10 மணிக்கு நீங்க புக் செஞ்சுக்கலாம். இந்த டிக்கெட்ஸ் எப்படி புக் செய்யணும் என்கிற டீடைல்டு வீடியோவும் நம்ம அடுத்து பார்க்கலாம். வரலட்சுமி விரதம் சேவாவிற்கு வெர்ச்சுவல் ஆன்லைன் பார்ட்டிசிபேஷன் தரிசன டிக்கெட்டும் இஷ்யூ பண்றாங்க. அதுவும் ஜூலை 31ஆம் தேதி காலையில் 10 மணிக்கு ஓபன் பண்றாங்க. ஒரு முறை இதற்கான வெர்ச்சுவல் டிக்கெட்ஸ் கொடுத்திருந்தப்போ சுமார் 2000 டிக்கெட்ஸ் வரைக்கும் கொடுத்திருந்தாங்க. இந்த முறை எத்தனை டிக்கெட்ஸ் கொடுப்பாங்க என்று நமக்கு புக்கிங் ஓபன் ஆன பிறகுதான் தெரிய வரும். வெர்ச்சுவல் சேவா டிக்கெட்டும் ஒரு டிக்கெட்டினுடைய காஸ்ட் 1000 ரூபாய். ஆனால் நம்ம இந்த வெர்ச்சுவல் சேவா டிக்கெட்ஸ் புக் செய்தால் சேவாவை நம்ம நேரடியாக திருச்சானூர் பத்மாவதி தாயார் கோவிலில் போய் பார்க்க முடியாது. ஆனால் மூலவர் தாயார் தரிசனம் மட்டும் ஆகஸ்ட் 9ஆம் தேதி தொடங்கி, அதாவது வரலட்சுமி விரதத்திற்கான அடுத்த நாள் தொடங்கி 90 நாட்களுக்குள்ள இந்த தரிசன டிக்கெட்டை காட்டி நம்ம தரிசனம் பார்த்துட்டு வரலாம். வெர்ச்சுவல் சேவா டிக்கெட்ஸ் புக் பண்ணக்கூடியவங்க ஆகஸ்ட் 8ஆம் தேதி 10 மணி தொடங்கி 12 மணி நடக்கக்கூடிய இந்த வரலட்சுமி விரதம் சேவா SVBC சேனல்ல லைவா ரிலே பண்ணுவாங்க. அதை நாம பார்த்துக்கலாம். நேரடியாக போய் பார்க்கக்கூடிய சேவா டிக்கெட்டாக இருந்தாலும் வெர்ச்சுவல் சேவா டிக்கெட்டாக இருந்தாலும் இது கப்பல் டிக்கெட் என்பதனால ஒரு மொபைல் நம்பர் லாகின்ல இருந்து மேக்சிமம் ஒரு தரிசன டிக்கெட் மட்டும்தான் புக் பண்ண முடியும். இந்த டிக்கெட்டுக்காக ஆன்லைன்ல ரூம் புக்கிங் ஓபன் பண்ணுவாங்களான்னா அதற்கென்று தனியாக ரூம் புக்கிங் ஓபன் பண்ண மாட்டாங்க. நீங்க இந்த தரிசன டிக்கெட் புக் செய்யும் பட்சத்தில் நீங்களே தான் ரூம் புக்கிங் பார்த்துக்கிற மாதிரி இருக்கும். திருச்சானூர் பத்மாவதி தாயார் கோவிலை சுற்றி நிறைய பிரைவேட் ஹோட்டல்ஸ் இருக்கு. அதை நாம கூகுள்லேயே செக் பண்ணி பார்த்துட்டு ரேட்டிங்ஸ் செக் பண்ணி பார்த்துட்டு ஆன்லைன்ல கூட புக் செஞ்சுக்கலாம். இல்லை நம்ம திருச்சானூருக்கு நேரடியாக போகக்கூடிய சமயத்தில் ரூமை நேரடியாக பார்த்துட்டும் நம்ம புக் செஞ்சுக்கலாம்.
அடுத்து இன்றைய தரிசன அப்டேட்கள் பற்றி பார்க்கலாம். கீழ்த்திருப்பதியில் இலவச SSD டோக்கன்ஸ் கொடுக்கப்படக்கூடிய விஷ்ணு நிவாசம், ஸ்ரீனிவாசம் மற்றும் பூதேவி காம்ப்ளெக்ஸில் இன்று ஜூலை 25ஆம் தேதி, நாளை ஜூலை 26ஆம் தேதிக்குரிய இலவச SSD டோக்கன்ஸ் மொத்தம் 23,000 டோக்கன்ஸ் மதியம் 3 மணி தொடங்கி கொடுக்க ஆரம்பித்தாங்க. அதேபோல இலவச திவ்ய தரிசன டோக்கன்ஸ் இன்று ஜூலை 25ஆம் தேதி மதியம் 3 மணி தொடங்கி நாளை ஜூலை 26ஆம் தேதிக்குரிய திவ்ய தரிசன டோக்கன்ஸ் மொத்தம் 3,000 டோக்கன்ஸ் அலிப்பிரி பாலாஜி பஸ் ஸ்டாண்டுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய பூதேவி காம்ப்ளெக்ஸில் கொடுக்க ஆரம்பிச்சாங்க. கிட்டத்தட்ட ஒரு 2 வாரங்களுக்கு பிறகு SSD டோக்கன்ஸ் இன்னைக்கு அதிக எண்ணிக்கையில் கொடுத்துருக்காங்க. இந்த SSD டோக்கன்ஸ் இன்னைக்கு 23,000 டோக்கன்ஸ் கொடுத்துருக்காங்க. திவ்ய தரிசன டோக்கன்ஸ் 3,000 டோக்கன்ஸ் தான் கொடுத்தாங்க. பட் இதில் மிஸ்டேக்கன்லி 4,900 டோக்கன்ஸ் என்று மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இந்த இலவச தரிசன டோக்கன்களினுடைய ஸ்டேட்டஸ் இன்று மாலை சுமார் 7:30 மணிக்கு செக் பண்ணி பார்த்த சமயத்தில் SSD டோக்கன்ஸ் 4,336 டோக்கன்கள் மீதம் இருந்தது. திவ்ய தரிசன டோக்கன்கள் 1,711 டோக்கன்கள் மீதம் இருந்தது. இந்த டோக்கன்கள் இன்னுமே அவைலபிளாக தான் இருக்குது. இந்த டோக்கன்கள் தேவைப்படக்கூடியவங்க கியூவில் ஜாயின் செஞ்சிங்கன்னா இம்மிடியட்டாக டோக்கன் வாங்கிட்டு வந்துடலாம். இந்த டோக்கன்கள் வாங்குவதற்கு தற்போது கியூவில் பக்தர்களினுடைய கூட்டம் குறைவாக தான் இருக்குது. திருமலையில் பக்தர்கள் கூட்டம் குறைந்திருக்கக்கூடிய காரணத்தினால இலவச தரிசன டோக்கன்கள் நமக்கு இவ்வளவு நேரம் வரைக்குமே கிடைக்குது. இதுவுமே பக்தர்களுக்கு மகிழ்ச்சி தரக்கூடிய செய்தியாக தான் இருக்குது. திருமலையில் இரவு நேரங்களில் மழை பெய்யக்கூடிய காரணத்தினால தரிசனத்திற்கு போகக்கூடிய பக்தர்கள் மறக்காம குடையை எடுத்துட்டு போங்க. கைக்குழந்தைகள், வயதானவர்களை அழைச்சிட்டு போறீங்களா, அவங்களுக்கு தேவையான ஸ்வெட்டர்ஸ், உல்லன் ஷால்ஸும் அவசியமாக எடுத்துட்டு போங்க. நேற்று ஜூலை 24ஆம் தேதி திருமலைக்கு தரிசனத்திற்கு வந்த மொத்த பக்தர்களினுடைய எண்ணிக்கை 68,838. முடிக்காணிக்கை கொடுத்த பக்தர்கள் 22,212. உண்டியல் காணிக்கை 4.49 கோடி. டோக்கன் இல்லா நேரடி சர்வ தரிசனம் மூலம் தரிசனத்திற்கு வந்த பக்தர்கள் 25 கம்பார்ட்மெண்ட்களில் வெயிட் பண்ணிட்டு இருந்ததாகவும் அவர்களுக்கு தரிசனத்திற்கு 18 மணி நேரம் ஆனதாகவும் TTD குறிப்பிட்டிருக்காங்க. இந்த வீடியோவை மறக்காம உடனடியாக உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ், ஃபேமிலி மெம்பர்ஸ், நெய்பர்ஸ் மற்றும் கொலீக்ஸ் கூடயும் ஷேர் பண்ணுங்க. நிறைய நண்பர்களோடு இந்த வீடியோவை ஷேர் பண்ணும்போது அவங்களுக்குமே இந்த தகவல்கள் பயனுள்ளதாக இருக்கும். திருமலை மற்றும் திருப்பதி பற்றிய மேலும் பல தகவல்களுக்கு எங்களுடைய சேனலை இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மீண்டும் ஒரு நல்ல தகவலுடன் உங்களை சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.